பெண்கள் சாமி ஆடுறதெல்லாம் வீடியோவா போடாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு நானே வந்து சமீபமாக நிறைய பெண்கள் சாமி ஆடுறத வீடியோவா போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு சிலர் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோல சாமி ஆடுற பாப்பா என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, என் பேரு 6 ஊருக்கு நிலைச்சு நிக்கிறதுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது முத்தாரம்மனோட புகழ் எல்லா ஊருக்கும் பரவுனதுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வெளியில சொல்றதுக்கும் இவங்களோட முகம் தெரியுற மாதிரி வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. அதுபோக அந்த வீடியோல இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த பெண்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா மட்டும்தான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். ரொம்ப சின்ன வயசுலயே காதல் பண்ணிட்டு ஒழுக்கம் இல்லாம ஊரை சுத்திட்டு இருக்கிற நிறைய பொண்ணுங்களுக்கு மத்தியில ஒழுக்கமா பக்தியோட பயபக்தியோட சாமி கும்பிட்டு கோவிலுக்கு வந்து அந்த அம்மாவே இவங்க மேல இறங்கி ஆடுறத ஒரு சில மனசாட்சி இல்லாத நாய்கள் இவங்களை காயப்படுத்துற மாதிரி அதிகமா பேசுறாங்க. இந்த சாமி ஆடுற பெண்களை நண்பர்கள் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்கன்னு நிறைய பேர் காயப்படுத்துவாங்க. அதெல்லாம் தாங்கிக்கிற சக்திகள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் வீடியோ போடுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நான் இமீடியட்டா வீடியோ டெலீட் பண்ணிடுவேன். இன்னொன்று அவங்க ஈஸியாக என்ன கான்டாக்ட் பண்ணுற மாதிரி என்னோட கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கிறேன். யாருக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு வியூஸ் தான் முக்கியம்னு சொல்லி ஒருத்தர் ஒரு வீடியோவாக போட்டு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருந்தது. கொலசமுத்தாரம்மா எல்லாரையுமே பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறா. நீங்கள் யாரையாவது ஏதாவது காயப்படுத்துனீங்க அப்படின்னா அவங்க காலிலேயே போய் விழுவீங்க, அம்மா எனக்கு அருள்வாக்கு சொல்லுமான்ட்டு. அந்த மாதிரி சம்பவம் ரீசெண்டாக ஒன்று நடந்தது.